அத்தியாயம் 8. 2 நிமிடத்திற்கு மேல் ரேவதியால் அங்கு நிற்க முடியவில்லை. கால்களில் லேசான நடுக்கம் வேறு தொற்றிக் கொண்டது. மெல்ல பெட்ரூமிற்கு சென்று மதன் மதன் என மெல்லிய குரலில் எழுப்ப மதன் என முணங்கிவிட்டு மறுதூக்கத்திற்கு சென்று விட்டான். உடனே அரைக்கதவை நன்கு தாளித்து விட்டு போர்வையை இறுக்கமாக போர்த்தி கொண்டு மதனுக்கு மிக அருகில் படுத்து உறங்க முயற்சி செய்தாள். காலை 9 மணி. ரேவதி நடந்ததை கூற மதன் ஒன்றும் புரியாமல் விழித்து கொண்டே, என்ன ரேவதி, அந்த வீட்டில் இருக்கிறவங்க அமெரிக்காவுக்கு போய் 1 வருஷம் ஆச்சாம். வெளியில் தொங்குற பூட்டை நீயும் தானே பார்க்குற. இப்போ இது மாதிரி பூட்டின வீட்டுக்குள்ளே இருந்து சத்தம் வருதுன்னா யாரை நம்புவாங்க சொல்லு. நீ ஏதோ நல்ல பயந்திருக்கேன்னு நினைக்கிறேன். என்னங்க, சத்தியமாக நான் கேட்டேங்க. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் நின்று செவத்தில் காதை வச்சு கேட்டேன். அது எதர்ச்சியாக கேட்ட சத்தமே இல்லை. வேறு எங்கிருந்தும் வந்த சத்தமும் இல்லை. நிச்சயமாக அந்த வீட்டுக்குள்ளே இருந்துதான். எனக்கென்னவோ அந்த வீட்டில் ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி தோணுதுங்க. சரி, ஒன்று பண்ணுவோம். அந்த பூட்டின வீட்டுக்கு நேர் கீழ்தான் சீனிவாசன் சார் வீடு இருக்கு. ஒருவேளை அந்த வீட்டுக்குள்ளே இருந்து யாராவது உடைச்சிருந்தா நமக்கு கேட்டதை விட அவங்க வீட்டுக்குத்தான் அதிகமான சத்தம் கேட்டிருக்கும். ஏன் டவுட்டு? இரு, அவரையே கேட்டுடலாம் என்று கூறிவிட்டு வேக வேகமாக படியிறங்கி மணியையர் வீட்டு காலிங் பெல்லை அழுத்தினான். 3 முறை விட்டு விட்டு அழுத்திய பின்னர் அரை தூக்கத்தில் கண்ணை கசக்கி கொண்டே கதவை திறந்து, என்ன சார், காலங்காத்தாலேயே ஃப்ளாட்டில் தண்ணீர் வரலையா? நேற்று நைட்டே டேங்கை ஃபுல் பண்ணி தானே வச்சிருந்தேன் என்று கூற, சார் அது இல்லை சார், ஒரு முக்கியமான விஷயம் அதான் என்றான் மதன். கொஞ்சம் இருங்க என்று உள்ளே சென்றவர் சரியாக 5 நிமிடத்தில் முகத்தை கழுவிவிட்டு அரைக்கை பனியனுக்கு மாறி பார்க்கிங்கிற்கு வந்து, சொல்லுங்க சார், என்ன விஷயம் என்றார். சார், கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நேற்று மிட்நைட்டில் என் ஒய்ஃப் கிச்சனுக்கு தண்ணி குடிக்க போகும்போது பக்கத்து வீட்டில் ஏதோ சத்தம் கேட்டதா சொல்கிறான். அதான் உங்களுக்கு ஏதாவது அப்படி கேட்டுச்சான்னு கேட்கலான்னு தான் வந்தேன். என்ன சொல்கிறீங்க? அந்த வீட்டில் தான் 1 வருஷமாக யாருமே இல்லையே. பூனை கீனை எதுவும் உள்ளே போகிறதுக்கும் கூட எந்த ஓப்பனுமே இல்லை. எல்லா ஜன்னல் கதவுகளும் மூடிதானே இருக்குது. சார், அது மட்டும் இல்லை, நேற்று மிட்நைட்டில் நாங்கள் படம் பார்த்துட்டு வரும்போது படியில் கூட யாரோ உட்கார்ந்த மாதிரி என் ஒய்ஃப் பார்த்துருக்காங்க சார். அதான் ஒரு டவுட். சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. நாங்கள் இங்கே 15 வருஷமாக இந்த வீட்டில் தான் இருக்கோம். இதுவரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. சார், நானும் 7 வருஷமாக இன்னொரு ஃப்ளாட்டில் தான் இருந்துட்டு வர்றேன். நானும் இது மாதிரி யார்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டெல்லாம் இருந்ததில்லை. இங்கே நாங்கள் வந்த டே 1ல் இருந்து ஏதேதோ ப்ராப்ளம் வருது. அதான் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் சார். அந்த வீட்டோட கீ ஏதாவது உங்ககிட்ட இருந்தால் ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா என மதன் கேட்க, பதட்டத்துடன், சார் என்ன சார் இப்படி கேட்குறீங்க? என்கிட்ட அவங்க கீயெல்லாம் கொடுத்துட்டு போகலை. இந்த மாதிரியெல்லாம் கேட்டு என்னை வம்பல மாட்டி விட்டுறாதீங்க சார் என சொல்லி கொண்டிருக்கையில் வீட்டு வாசலில் சைரன் வைத்த ஒரு பொலிரோ வந்து நின்றது. உள்ளிருந்து 2 காவல்துறை அதிகாரிகள் இறங்கி வந்து, இங்கே மிஸ் ரேவதிங்கிறது யாரு? மதன் பயம் கலந்த பதட்டத்துடன், என்னோட ஒய்ஃப் தான் சார். என்ன விஷயம்? இல்லை, இன்னைக்கு காலையில் அவங்க ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இங்கே பக்கத்து ஃப்ளாட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கிறதா சொன்னாங்க. அதான் விசாரிச்சுட்டு போகலாமேன்னு வந்தோம் என்றார் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார். சிவப்பான தோற்றத்துடன் தொப்பையை தொலைத்து ஆரம்ப கால சரத்குமாரை ஞாபகப்படுத்தினார். சார், அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை சார். இப்போ தான் புதுசாக குடி வந்திருக்கோம். கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க, அவ்வளவுதான் என மதன் சமாளிக்க முயல, சாரி மிஸ்டர், உங்கள் நேம் என்ன? மதன் சார். மிஸ்டர் மதன், உங்கள் மனைவி ஏதோ ரொம்ப நாளாக பூட்டி இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து சத்தம் கேட்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்காங்க. போன மாதம் ஹைதராபாத்தில் நடந்த டெரரிஸ்ட் அட்டாக் ஞாபகம் இருக்குல்ல? தீவிரவாதிங்க இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே தான் ரொம்ப நாளாக பதுங்கி இருக்கிறாங்க. அதனால் மேலிடத்தில் இருந்து இந்த மாதிரி பூட்டின வீடு எது இருந்தாலும் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதான் உடனே வந்தோம். அந்த ஃப்ளாட் எங்கே இருக்குது என கேட்க, சார், என் பெயர் மணி ஐயர். 15 வருஷமாக இந்த ஃப்ளாட்டில் தான் இருக்கேன். மெயின்டெனன்ஸ் மொத்தமும் நான் தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இவர் சொல்கிற ப்ராப்ளம் இதுவரைக்கும் இங்கே நாங்கள் ஃபேஸ் பண்ணதே இல்லை
என்று கூற, சார் அந்த ஃப்ளாட் எங்கேன்னு காமிங்க சார் என்று கொஞ்சமும் அவர் பேச்சை காதில் வாங்கி கொள்ளாமல் ரவிக்குமார் முன்னே செல்ல கான்ஸ்டபிள் தங்கத்துரை பின்தொடர்ந்தார். தங்கத்துரை பார்த்த மாத்திரத்தில் நம்மூர் போலீஸ் என அடையாளம் கண்டு கொள்ளும் வகையில் தொப்பையுடனும் கருப்பு வெள்ளை கலந்த நரைமுடியுடனும் லேசாக வி.கே. ராமசாமியை ஞாபகப்படுத்தினார். மதன் விறுவிறுவென அவர்களுக்கு முன்னரே மேலே சென்று ரவிக்குமார் படியேறி கொண்டிருக்கும் போதே பூட்டு தொங்கிக் கொண்டிருந்த அந்த கதவை கையை நீட்டி, இதுதான் சார் அந்த ஃப்ளாட் என்றான். ஒரு நிமிடம் அந்த வாயிற் கதவை மேலும் கீழுமாக பார்த்துவிட்டு தங்கதுரை என கூப்பிட்டு வெளிநோக்கி ஒரு கண் அசைவை காட்டினார். ஓகே சார் என கூறிவிட்டு தங்கதுரை படியிறங்கி கீழே செல்ல இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் ரேவதியை அழைத்து விவரங்களை கேட்டு அறிந்தார். ரேவதி சுட்டி காட்டிய அந்த சத்தம் கேட்ட இடத்தையும் பார்வையிட்டு வெளிப்புறமும் பார்வையை ஓடவிட்டு கொண்டிருந்தார். சரியாக 5 நிமிடத்தில் தங்கத்துரையின் குரல் கேட்டது. சார் ஃப்ளாட்டை சுற்றி பார்த்துட்டேன் சார். ஃபுல்லாக சீல் பண்ணி இருக்காங்க. பின் பக்கத்தில் இருந்தோ இல்லை சைடில் இருந்தோ இந்த ஃப்ளாட்டுக்குள்ளே யாரும் போக முடியாது. பின்பக்கம் மட்டும் சிட் அவுட் மாதிரி ஒரு இடத்துல கிரில் போட்டு லாக் பண்ணி இருக்கு. ரயில்வே ட்ராக் பக்கம் இருந்து யாராவது உள்ளே போக முயற்சி பண்ணலாம். ஆனால் அதுவும் அவ்வளவு ஈஸி இல்லை. நல்ல பயிற்சி எடுத்திருந்த ஆட்களால் மட்டும்தான் முடியும். இப்போ இருக்கிற கண்டிஷனில் அந்த வழியாக யாரும் உள்ளே போனதுக்கான எந்த தடயமும் இல்லை என 5 நிமிடத்தில் தான் வெளியிலிருந்து அலசியதை ரவிக்குமாரிடம் ஒப்புவித்தார். குட். ஸோ உள்ள ஒரு வேளை ஆட்கள் நடமாட்டம் இருந்தால் அவங்க வெளியில இருந்து வர வாய்ப்பே இல்லை. இந்த மெயின் டோர் வழியாக தான் போகணும். இந்த டோர் கீ உங்கள் யார்கிட்டையாவது இருக்கா? இந்த ஃப்ளாட்ஸோட ஓனர் யாரு? இப்போ எங்கே இருக்காரு என மற்றவர்களை பார்த்து கேட்க, சார் இந்த ஹவுஸ் ஓனர் பேர் ஆனந்த். அவரும் அவர் ஒய்ஃபும் இங்கே தான் இருந்தாங்க. 1 இயர் முன்னால் அவரை கம்பெனியில் இருந்து யூஎஸ் அனுப்பிட்டாங்க என்றார் மணி ஐயர். அவரோட இப்போவும் டச்சில் இருக்கீங்களா? உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாரா? இல்லை சார், ஒரு முறை கூட பண்ணினது இல்லை. நம்பர் எதுவும் எனக்கு தெரியாது. ஒருவேளை அவரோட கம்பெனியில் கேட்டால் தெரிய வாய்ப்பு இருக்குது. அவர் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணினார்? அவர் வேலை பார்த்த கம்பெனியின் பெயரை கூறினார். தங்கதுரை, நீங்கள் உடனே அந்த கம்பெனிக்கு போய் ஆனந்த் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர் ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க என்றார் ரவிக்குமார். ஓகே சார், ஓகே, நாங்கள் அவரோட காண்டாக்ட் பண்ணி பேசிட்டு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்குறோம். அவரோட பர்மிஷன் இல்லாமல் வீட்டுக்குள்ளே நாம் போகிறது சட்டப்படி தப்பு என கூறிக்கொண்டே ரவிக்குமாரும் தங்கதுரையும் கீழே இறங்கி பெலரோவில் புறப்பட்டது தான் தாமதம். ரேவதி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன்னை யார் போலீஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ண சொன்னது? இப்போ பாரு, அந்த கீழ் வீட்டு ஐயர் ஓவராக பேசுவார் என புரிந்தான் மதன். இல்லைங்க, நேற்று ஸ்டேஷனுக்கு போகும்போது அங்கே இருந்த ஒரு மேடம் தான் என்ன ப்ராப்ளம்னாலும் உடனே கால் பண்ணுங்கன்னு நம்பர் கொடுத்தாங்க. விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆனதால தான் நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தேன். மதன் கோபமான முகத்துடன் டவலை எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்குள் சென்று கதவை படாரென சாத்தினான். டிவிஎஸ் எக்ஸலை நிறுத்திவிட்டு தங்கதுரை ஸ்டேஷனுக்குள் நுழையும் போது மணி மாலை 5. நேராக இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் டேபிளுக்கு சென்று, சார் அந்த கம்பெனியில் விசாரிச்சுட்டு வர சொன்னீங்கல்ல சார்? ஆமாம், என்ன ஆச்சு? அவர் காண்டாக்ட் நம்பர் ஏதாவது கிடைச்சதா? சார் ஒரு சின்ன ப்ராப்ளம் என தங்கதுரை இழுக்க, ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? சார், ஆனந்தை பற்றி விசாரித்ததில் கம்பெனி மேனேஜ்மெண்ட்டில் இருந்து எந்த சரியான தகவலும் இல்லை. ஸ்டாஃப்ஸில் சில பேர்கிட்ட பர்சனலாக விசாரித்து பார்த்ததில் ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆனந்த் கம்பெனியில் இருந்து யூஎஸ்க்கு அனுப்பவே இல்லையாம். அவர் மேலே ஏதோ பெரிய கம்ப்ளைண்ட் இருந்ததால் அவரை 1 வருஷத்துக்கு முன்னாலேயே கம்பெனியை விட்டு தூக்கிட்டாங்களாம் சார் என தங்கதுரை கூறிக்கொண்டே இருக்கும் போதே இன்ஸ்பெக்டர் ரவிக்குமாரின் முகம் மெல்ல மாறத் தொடங்கியது. அத்தியாயம் 9. காலை 7 மணி. சூரியன் லேசாக முகம் காட்ட துவங்கி இருந்தது. கதவிடுக்கு வெளியே உள்ளே நுழைந்த சூரிய ஒளி ஆறுமுகத்தின் முகத்தில் தட்டி எழுப்பியது. மெல்ல கண் திறந்து சுற்றி பார்க்க 2 மகன்களும் இன்னும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தனர். இரவு அந்த சம்பவத்தை பார்த்த பஞ்சவர்ணம் இன்னும் காப்பி வைக்க கூட எழுந்திராமல் படுத்திருந்தாள். மெல்ல அவளருகில் சென்று, பஞ்சவர்ணம் எழுந்திரு, நேரமாயிருச்சு பாரு என கையை தொட உடல் நெருப்பாக கொதித்தது.
ஏய் பஞ்சவர்ணம், எழுந்திரு, வைத்தியர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்துடலாம் என ஆறுமுகம் கூப்பிட, இல்லைங்க, கொஞ்சம் கசாயம் வச்சு சாப்பிட்டா சரியா போயிடும் என கூறியவாறு படுக்கையிலிருந்து எழுந்தாள். எழுந்து உட்கார்ந்து அவள் ஆறுமுகத்தை பார்த்த பார்வை 1000 கேள்விகளை உள்வாங்கி இருந்தது. ராத்திரி நடந்தது கனவா இல்ல நிஜமா? யார் இப்படி செய்தது? எதுக்காக இங்க அதை செய்தாங்க என இன்னும் நீண்டு கொண்டே சென்றது. ஆறுமுகம் எழுந்து வீட்டின் கதவை திறந்து வெளியே வர பஞ்சவர்ணமும் பின் தொடர்ந்தாள். மரவள்ளி செடிகளை கடந்த அந்த புதருக்கு அருகில் செல்ல செல்ல இருவருக்கும் ஏதோ ஒரு பயம் கலந்த படபடப்பு நெஞ்சுக்குள். புதருக்கு அருகில் கிடந்த அந்த நீல குச்சியை எடுத்து செடியை விலக்கி பார்க்க நேற்றிரவு கண்ட எதுவும் கண்ணுக்கு தென்படவில்லை. வேக வேகமாக மற்ற பகுதிகளை விலக்கி பார்த்த ஆறுமுகத்திற்கு ஏமாற்றம் கலந்த அதிர்ச்சியுமே மிஞ்சியது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இன்னும் சற்று முன் செல்ல நேற்றிரவு நடந்தது கனவல்ல என்று அருகில் கிடந்த காய்ந்த சருகுகள் மீது உறைந்து போயிருந்த இரத்தம் சொன்னது. மரங்களுக்குள் முழுவதும் தேடியும் ஆட்டின் தலையோ உடலோ கிடைக்கவே இல்லை. இருவருமே வெளியே வந்து வீட்டின் பக்கவாற்றில் உள்ள காய்ந்த தரையில் உட்கார்ந்திருந்தனர். என்னங்க, என்ன நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. பஞ்சவர்ணம், நான் உன்கிட்ட இன்னொன்னு மறைச்சிட்டேன். முந்தா நாளும் நடு சாமத்தில் வயிறு முட்டிடுச்சுன்னு ஒன்றுக்கு போகலான்னு வந்தேன். அப்போ காலில் ஏதோ மிதி பட்டுடுச்சு. என்னன்னு பார்த்தா ஒரு சேவலோட தலை மட்டும் தனியாக கிடந்துச்சு. எங்க உங்ககிட்ட சொன்னா பயந்துடுவேன்னு தான் அதை எடுத்து சரிவில் வீசிட்டேன் புள்ள. என்னங்க சொல்கிறீங்க? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. இங்கே ஏதோ நமக்கு தெரியாமல் நடக்குதுங்க. நீங்கள் இன்னைக்கே போய் சடையப்ப சாமியை பார்த்துட்டு வாங்க. அவர் தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு சொல்ல முடியும். நானும் அதை தான் நினச்சேன் புள்ள. நீ கொஞ்சம் சாப்பாடு மட்டும் செஞ்சு கொடு. நான் மதிய வாக்கில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க என்றவள் மதியம் 11 மணி வாக்கில் சமைத்து இலை பொட்டலமாக ஒருவேளை உணவை கட்டி கொடுக்க அதை ஒரு சாயம் போன ஒரு துணிப்பையில் எடுத்துக்கொண்டு துவாரம் மலையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் மலை அடிவாரத்தில் உள்ள சடையப்பரை காண புறப்பட்டான். இந்தா புள்ள, நான் வந்து சேர எப்படியும் பொழுதாயிடும். வீட்டை நல்லா சாத்திக்கிட்டு பத்திரமா இருங்க என்று பஞ்சவர்ணத்திடம் கூறிவிட்டு கிளம்பினான். மலை அடிவாரத்தை அடையவே கிட்டத்தட்ட பொழுது சாய்ந்திருந்தது. மலையிலிருந்து கொட்டும் ஒரு காட்டருவி தரையில் அடையும் ஓரிடத்திலேயே சாமி எப்போதும் காணப்படுவார். அங்கிருக்கும் சிறு குகை ஒன்றிலேயே தங்கி இருப்பவர். கிட்டத்தட்ட ஆள் அரவமற்ற ஒரு பகுதி. எப்படி சாப்பிடுகிறார், எப்போது தூங்குகிறார் என்பதெல்லாம் எவருக்கும் தெரியாதாம். மாதம் ஒரு முறையே ஊருக்குள் வந்து செல்பவர். அதுவும் பௌர்ணமி அன்று ஊருக்குள் இருக்கும் அம்மனை வழிபடுவதற்காக. எப்போதாவது பிரச்சனை நேரும் போதும் இவரை தேடி வரும் சிலரிடம் நல்வாக்கு கூறி அனுப்பி வைப்பார். சிலர் இவரை சக்தியுள்ள சாமி என்று கருதினாலும் சிலர் இவரை ஒரு சாதாரண மனிதராகத்தான் பார்க்கின்றனர். ஆறுமுகம் அந்த அடசலான காட்டுப்பகுதியை நெருங்கும் போது கிட்டத்தட்ட சூரியன் முகத்தை முழுவதும் மூடியிருந்தது. லேசான அரை வெளிச்சத்தில் சென்று அங்கு சுற்றி தேட அங்குள்ள ஒரு பெரிய மரத்தின் கீழ் குத்துக்காலிட்டு கண்களை மூடியிருந்த நிலையில் ஒரு கையில் மூங்கில் குச்சியுடன் உட்கார்ந்திருந்தார் சாமியார். பல ஆண்டுகளாக வளர்ந்த நரை தாடியும் பல மாதங்களுக்கு முன்னர் துவைத்தது போலான ஒரு அழுக்கு காவி வேஷ்டியுடனும் காணப்பட்டார் சடையப்பர். ஆறுமுகம் மெல்ல நடந்து சென்று அவருக்கு 10 அடி தொலைவில் அமர்ந்து சாமி என்றான். மெல்ல கண்களை திறந்தவர், சொல்லப்பா, யார் நீ? சாமி, என் பெயர் ஆறுமுகம். நான் 6 மாசத்துக்கு முன்னாடி உங்களை ஒரு தடவை வந்து பார்த்தேன். நீங்க தான் இனிமேல் நல்லது நடக்கும், உனக்குன்னு ஒரு இடம் அமையும்னு சொல்லி அனுப்பிச்சிங்க. அதே மாதிரி 6 மாசமா நிம்மதியாக ஒரு எஸ்டேட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ 2 நாளாக ஒரு பிரச்சனை சாமி. என்ன பிரச்சனை? 2 நிமிடங்களை எடுத்துக்கொண்டு நடந்தவற்றை விளக்கமாக கூறினான் ஆறுமுகம். அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தவர், நீ அந்த ஊர்ல யார்கிட்டையாவது கடுமையான பகையை வளர்த்திருக்கியா என்றார். புரியல சாமி. எந்த மாதிரி கேட்குறீங்க? அதாவது உன் மேல பில்லி சூனியம் ஏவல்னு எந்த சக்தியாவது அவங்க பிரயோகிக்கிற அளவுக்கு யார்கிட்டையாவது நீயோ இல்லை உன் மனைவியோ பகையை வளர்த்திருக்கீங்களான்னு கேட்டேன். ஐயையோ, அதெல்லாம் இல்லை சாமி. நாங்கள் உண்டு, எங்கள் வேலை உண்டுன்னு இருக்கோம். பகையின்னு சொல்லிக்க எங்களுக்கு யாரும் இல்லை. அதோட நாங்கள் இன்னும் கூலி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் மேலே மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு வாழ்க்கை கூட நாங்கள் வாழ ஆரம்பிக்கலை. நிம்மதியாக 2 வேளை கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனால் எனக்கு இந்த பில்லி சூனியம் மேலெல்லாம் சுத்தமாக நம்பிக்கை கிடையாது சாமி.
உனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் மற்றவங்களுக்கு இருக்கே. அடுத்தவன் நாசமா போகணும்னு நினைக்கிறவன் எத்தனை பேர் இருக்காங்க. சரி விடு, நீ சொல்றத பார்த்தா உனக்கு பில்லி சூனியம் ஏவல் வைக்கிற மாதிரி யாரையும் நீ சம்பாதிக்கல. அப்படின்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும். என்ன சாமி அது? தீராத பாவங்களால சில காரியங்களை நடக்க விடாம துர்தேவதைகள் தடுத்து வச்சிருக்கும். அப்படி இருக்கிற சமயத்துல அதுங்களுக்கு சில பலிகள் கொடுத்தா அதுங்க சாந்தம் அடைஞ்சு தடைப்பட்ட செயல்கள் நடக்க வழிவிட்டுடும். உதாரணமா, ஒருவனுக்கு தீராத திருமண தோஷம் இருந்துச்சுன்னா எந்த காலத்திலையும் திருமணம் நடக்கவே விடவே விடாது. இந்த மாதிரி சமயங்கள்ல இந்த மாதிரி பலி கொடுக்கறது வழக்கமா இருக்கும். இதை கேட்டவுடன் ஆறுமுகத்தின் மூளையில் ஏதேதோ பொறி தட்டியது. சாமி தொடர்ந்தார், அதே மாதிரி இன்னொரு சாத்தியமும் இருக்கு. ஒரு இடத்துல பழங்கால பொக்கிஷங்கள் புதஞ்சு கிடந்தா அதை சில காவல் பூதங்கள் காத்துக்கிட்டு இருக்கும். அந்த புதையலை எடுக்க எவரேனும் முயற்சி செய்தால் அந்த காவல் பூதங்களை திருப்திப்படுத்த இந்த மாதிரி பலிகள் கொடுப்பது உண்டு. ஆனா இந்த காலத்துல இப்படி யாரும் நடந்துக்கிறதா எனக்கு புலப்படல சாமி. எனக்கு இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு விளங்கல சாமி. சரி, நான் கிளம்புறேன், பொழுதாகி போச்சு என்று புறப்பட்டவனை ஒரு முறை தீர்க்கமாக பார்த்துவிட்டு தலையை குனிந்து கொண்டே சொல்ல ஆரம்பித்தார். உங்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் கடைசியாக சொன்ன அந்த துர்தேவதைகளுக்கு கொடுக்கிற பலியோ இல்லை காவல் பூதங்களுக்கு கொடுக்கிற பலியோ இறுதியில் ஒரு நர பலியிலேயே முடியும். ஒரு பறவை ஒரு கால்நடையை தொடர்ந்து குறிப்பிட்ட நாள் நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு நரனை ஒரு பௌர்ணமி பின்னிரவில் பலி கொடுத்தே இந்த பூஜைகள் முடிவடையும். இன்று பௌர்ணமி. கடந்த 2 பின்னிரவுகளில் உன்னுடைய வீட்டில் ஒரு பறவையையும் ஒரு கால்நடையையும் பலி கொடுக்கப்பட்டு விட்டது. என்னுடைய யூகம் சரியானால் இன்று பின்னிரவில் விழப்போவது ஒரு நர பலியாகவே இருக்க வேண்டும். ஜாக்கிரதை என்று கூறி முடிக்க ஆறுமுகத்தின் கால்கள் லேசான நடுக்கத்திற்கு உட்பட்டு தொண்டை வறண்டு போனது. சாமியிடம் விடை பெற்றுவிட்டு வேகமான நடையில் வீட்டை நோக்கி புறப்பட்டான். இப்பொழுதே இரவு முழுமையாக ஆக்கிரமித்திருந்தது. பௌர்ணமி நிலவு இன்னும் வெளிச்சத்தை உமிழ காத்திருக்க நடுக்கத்திற்குட்பட்ட கால்களுடன் துவாரமலையை நோக்கி நடக்கலானான் ஆறுமுகம். சடையப்பர் கூறுவதையும் நடந்தவற்றையும் ஒப்பிட்டு பார்க்கையிலேயே மனம் ஏதேதோ செய்தது. ஆறுமுகத்தின் மனதில் ஓடியவை, எஸ்டேட் ஓனர் திருச்சாமி ஐயாவுக்கு 40 வயதாகியும் இன்னும் திருமணம் ஆகவில்லை. ஒருவேளை சடையப்பர் சொன்னது போல இந்த பூஜை அவருக்காக நடத்தப்பட்டிருக்குமோ? அப்படியென்றால் அவர் இன்று பலி கொடுக்க போகும் அந்த நரன் யார் என்ற கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கும் போதே திருச்சாமி அடிக்கடி உன் மகன்களுக்காகத்தான் நான் உன்னை இங்கே வைத்திருக்கிறேன் என்று சொன்னதும் முதல் முறை தன் இளைய மகனை பார்த்தபோது அவர் ராசி நட்சத்திரங்களை விசாரித்து மகிழ்ந்ததும் கண்முன்னே வந்து சென்றது. அதுபோக அவர் ஒவ்வொரு முறையும் வெறும் கூலிக்காரனான என் மகன்களுக்கு பல பொருட்களை அவர் வாங்கி தந்ததும் மனதுக்குள் நெருடலை அதிகப்படுத்தின. அதுபோக முந்தைய தினம் அதிகாலையிலேயே வந்து வீட்டின் பின்புறத்தை தேவையில்லாமல் பார்த்துவிட்டு சென்றதும் அடிவயிற்றில் பயத்தை அதிகப்படுத்த, ஒருவேளை சடையப்பர் சொல்லுவது உண்மையானால் இன்று பலியாக போவது என் இளைய மகனா என்று நினைக்க நினைக்க கால்கள் வேகம் பிடித்தது. வழியிலேயே மேகங்கள் மலை சாரலை பொழிய மலை ஏறுவது இன்னும் கடினமானது ஆறுமுகத்திற்கு. ஆனால் அவன் கண்முன்னே தெரிந்தது திருச்சாமி ஐயாவும் அவனது இளைய மகனுமே. துவாரமலையை அடைவதற்குள் நடுசாமத்தை தாண்டி இருக்க ஓட்டமும் நடையுமாக மூச்சிறைக்க வீட்டை அடைந்த ஆறுமுகம் கதவை திறக்க முயற்சிக்க முடியவில்லை. கதவு நாரால் இழுத்து வெளிப்புறமாக கட்டப்பட்டிருந்தது. ஆறுமுகத்திற்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. அந்த நாரை பிய்த்து எறிந்துவிட்டு வீட்டிற்குள் செல்ல எவரும் இல்லை. அரிக்கினை தேடி ஏற்றிக்கொண்டு ஆத்திரம் கலந்த அழுகையுடன் வீட்டின் பின்புற மரங்களுக்குள் ஓரிடம் விடாமல் அலசி சென்றான். புதருக்குள் சென்று பஞ்சவர்ணம் என்று சத்தம் போட்டுக்கொண்டே அரிக்கினை மேலாக தூக்கி தூரத்தில் தேடிக்கொண்டிருக்க காலில் ஏதோ தட்டுப்பட்டது. குனிந்து அரிக்கன் மொழியில் தட்டுப்பட்ட பொருள் என்னவென்று பார்க்க முதலாளி திருச்சாமியின் துண்டிக்கப்பட்ட தலை தனியாக கிடந்தது. கண்ணை திறந்திருந்தபடியே உயிர் நீத்திருந்தார் திருச்சாமி.